திருவண்ணாமலை அருகே அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பிரீத்தி தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளின் பெயர்களை அசராமல் கூறி அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கிறார். சிறுமியின் நினைவாற்றலால் ஒட்டுமொத்த கிராமமே பெருமை கொள்வதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள விளாநல்லூர் கிராம ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார் பிரீத்தி. தாயின் அரவணைப்பில் வளர்ந்து வரும் இந்த சிறுமி தனது நினைவாற்றலால் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கிறார். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளின் பெயர்களையும் சரளமாக சொல்லும் அவர் மாவட்ட வாரியாக எத்தனை தொகுதிகள் என்பதில் ஆரம்பித்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் கடகடவென சொல்லி ஆச்சரியப்படுத்துகிறார். சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வடச்சேரி, காஞ்சிபுரம், மட்டப்பள்ளம் தொகுதிகள், சோழிங்கநல்லூர், திருப்பூர், ஆனந்த், படவரம், செங்கல்பட்டு, உத்தரமேரூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், பெருமுத்தூர், மதுராந்தகம், செய்யூர், வேலூர், மட்டப்பள்ளம் தொகுதிகள், அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு, வேலூர். வகுப்பு ஆசிரியை ரூசியா கொடுத்த ஊக்கத்தால் 234 சட்டமன்ற தொகுதிகளின் பெயர்களையும் ஆண்டு விழாவில் அடுக்கி பார்வையாளர்களின் பாராட்டுக்களை பிரீத்தி அள்ளியதாக ஆசிரியர்கள் பெருமிதம் தெரிவிக்கின்றனர். பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவில் சார் ஆட்சியர் மூலமாக இவள் விருதுகளையும் பெற்றுள்ளாள். இவளுடைய குடும்பம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இவள் வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க இவங்களுடைய பெற்றோர். இதன் மூலமாக இவள் கல்வியின் தரம் மிகவும் உயர்வதற்கு நாங்கள் அனைவரும் பாடுபடுகின்றோம். நீங்களும் உங்களாலான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாணவியின் நினைவாற்றலை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி பரிசுகள் வழங்குவதாக விளாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் மகிழ்ச்சி தெரிவித்தார். இதை அடுத்து மக்களுக்கு தேர்தல் வெடிப்பூட்ட செய்யாறு சட்டசபை தொகுதியின் தேர்தல் தூதுவராக பிரீத்தியை கோட்டாட்சியர் நியமித்துள்ளார். கோட்டாட்சியர் பாராட்டி அதற்கு தக்க பரிசு வழங்கி நேற்று பெரியார் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் தேர்தல் விழிப்புணர்வு கூட்டம் தலைமையில் மீண்டும் அழைத்து அந்த மாணவியை சிறப்புரையாற்றி வரும் தேர்தலுக்காக தேர்தல் தூதுவராகவும் நியமிக்கப்பட்டு மேற்படி மாணவியால் எங்கள் பள்ளி மட்டும் இல்லாமல் எங்கள் ஊராட்சியும் நல்ல பெயர் பெற்று மாவட்டமும் நல்ல பெயர் பெற்றுள்ளது. பிரீத்தியால் தமது குடும்பம் மட்டுமல்லாமல் விளாநல்லூர் கிராமத்திற்கே பெருமை கிடைத்திருப்பதாக அவரது தாத்தா கேணி புகழ்மாலை சூடுகிறார். அதாவது சட்டமன்றத்தில் தொகுதியில் 234 தொகுதியும் மனப்பாடமாக இது பாராட்டுச்சு. இதுக்கு மக்கள் எல்லாம் அதிகாரிகளாம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இது பண்ணாங்க. 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நிலையிலும் கூலி வேலை செய்து மகளை படிக்க வைப்பதாகவும் பிரீத்தியை பெரிய கல்வி கற்க வைப்பதே தமது லட்சியம் என்றும் அவரது தாயார் லலிதா உறுதிபட தெரிவிக்கின்றார். என் பொண்ணு அவளை கவர்மெண்ட் தான் படிக்க வைக்கிறார். அவளுக்கு என்னால் கூலி வேலை செஞ்சு தான் அவளை படிக்க வைக்க முடியும். என் பொண்ணு நல்லா இந்த 234 தொகுதி சொன்னதால அவளுக்கு நல்ல பெருமை. கலைத்தே அவருக்கு விருந்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். நான் 5ஆவது தான் படித்தேன். எனக்கு படிப்பை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் என் பொண்ணு எனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆசிரியருக்கும் டீச்சருக்கும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். குக்கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயின்றாலும் ஆசிரியர்களின் ஊக்கத்தாலும் உயர்ந்திருக்கும் பிரீத்தி மற்ற மாணாக்கர்களுக்கு ஓர் முன்னுதாரணமாக திகழ்கிறார் என்றால் அது மிகையாகாது. மொஹிதீன், நியூஸ் 7 தமிழ், வந்தவாசி.